திருச்சி எலந்தப்பட்டியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நிரந்தர விளையாட்டு மைதானம் ஒலிம்பிக் அகாடமி என்ற பெயரில் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ளது. அதுபோல சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் 3 கோடி மதிப்பீட்டில் நிரந்தர கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் தினத்தன்று திருச்சி மாவட்டம் சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். இது மிகவும் புகழ்பெற்றதாகும். திருச்சி மட்டுமல்லாது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மாடுகள் பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும். இந்த ஆண்டு சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைப்பதற்கான அரசாணையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விழா குழுவினரிடம் வழங்கினார். அதன் அடிப்படையில் திருச்சி பெரிய சூரியூரில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டி நடத்துவதற்கான மைதானத்தில் 3 கோடி செலவில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கும் பயிற்சி எடுத்துக் கொள்வதற்கும் ஏற்ற ஒலிம்பிக் அகாடமி 50 கோடி செலவில் திருச்சி சூரியூர் அடுத்த எலந்தப்பட்டியில் அமைக்கப்பட உள்ளது. எல்லா விதமான விளையாட்டு போட்டிகளும் நடத்துகிற மாதிரி இது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்கனவே அடிக்கல் நாட்டி அங்கேருந்து சென்னையிலேருந்து அடிக்கல் நாட்டார். இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறோம். ஃபார்மலாக இந்த மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்னென்ன செய்கிறோம், செகண்ட் ஃபேஸில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு மொத்தம் 18 மாத காலத்துக்குள்ளாக இந்த வேலை முடித்து எல்லா இடத்துக்கும் எல்லா விளையாட்டு போட்டி வீரர்களும் கலந்து கொள்கிற அளவுக்கு இந்த இடம் தயாரிக்கப்பட்டுவிடும்.